வணக்கம். உங்களுக்குள்ள ஒரு புத்தகம் எழுதணும்னு ஒரு கனவு இருக்கா? ஆனா அதுக்கு நேரம் தான் இல்லையா? கவரையே வேண்டாம். இந்த வார இறுதியில ஒரு சக்தி வாய்ந்த ஏஐ பார்ட்னரோட உதவியோட அந்த கனவை எப்படி நிஜமாக்கலாம்னு பார்க்கலாமா? வாங்க இந்த பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். நம்ம பல பேருக்குள்ள ஒரு எழுத்தாளர் ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. நம்ம கதைகளை, நம்ம அனுபவங்களை இந்த உலகத்துக்கிட்ட சொல்லணும்னு ஒரு ஆசை மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை வந்ததுண்டா? ஆனா அந்த கனவு நனவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய தடை வந்து நிக்கும். அதுதான் நேரம். நம்மளோட அன்றாட வேலைகள், கமிட்மெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் நடுவுல புத்தகம் எழுத நேரம் ஒதுக்குறதுங்கிறது ஒரு பெரிய சவால். சரிதானே? சோ இந்த முழு ப்ராசஸையும் நம்ம ஒரு 6 சிம்பிள் ஸ்டெப்ஸா பார்க்க போறோம். முதல்ல இந்த சேலஞ்ச் என்னன்னு புரிஞ்சுக்கிறது, அப்புறம் நம்ம ஏஐ பார்ட்னரை எப்படி யூஸ் பண்றது, புக்குக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்றது, ஏஐ வச்சு சாப்டர்ஸ் எழுதுறது, அதை பப்ளிஷ் பண்றது, கடைசியா கிரியேட்டிவிட்டியோட ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறது. இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா நீங்களும் ஒரு ஆத்தர் ஆயிடலாம். இங்க தான் அசல் சேலஞ்சே ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் நம்ம அறிவை மத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கணுங்கிற ஆசை, இன்னொரு பக்கம் ட்ரெடிஷ்னலா ஒரு புக் எழுதணும்னா அதுக்கு எவ்வளோ பெரிய எஃபோர்ட் போடணும்னு நமக்கு தெரியும். இந்த கேப்பை எப்படி ஃபில் பண்றது? இந்த சேலஞ்சை ஜெயிக்கிறதுக்கு தாங்க நமக்கு ஒரு சூப்பர் டூல் இருக்கு. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. ஆனா ஒண்ணு, ஏஐ வந்து நம்ம கிரியேட்டிவிட்டியை ரீப்ளேஸ் பண்ணிடாது. அது ஒரு கோ பைலட் மாதிரி. நீங்க தான் கேப்டன். உங்க பயணத்தை ஈஸியாக்குறது மட்டும்தான் அதோட வேலை. அப்போ ஏஐ கூட்டாளி இல்லனா கோபைலட்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ரிசர்ச் பண்றது, எழுதுறது, புக்குக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுன்னு இந்த மாதிரி கஷ்டமான வேலை எல்லாத்தையும் அது பார்த்துக்கும். நீங்க உங்க ஐடியாஸ் மேலையும் புக்கை எப்படி கொண்டு போகணுங்கிற டைரக்ஷன்லயும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். இப்ப மனுஷனோட மைண்டுக்கும் ஏஐ மைண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். நம்ம கிட்ட எமோஷன், கிரியேட்டிவிட்டி இருக்கு. ஆனா ஏஐ கிட்ட லாஜிக், ஸ்பீட் இருக்கு. நம்மளோட கவனம் ஈஸியா சிதறிடும். ஆனா அது விடாம ஃபோக்கஸ் பண்ணும். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 2 பவரும் ஒன்னு சேரும்போது அதோட ரிசல்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும். சரி, வாங்க இப்ப வேலைய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், நம்ம புக்குக்கு ஒரு கிளியரான ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணணும். இதுக்கு நம்ம ஏஐக்கு சில ஸ்பெசிஃபிக்கான கமாண்ட்ஸ் கொடுக்க போறோம். இதை தான் நாம ப்ராம்ப்ட்னு சொல்றோம். இதுதான் நம்மளோட முதல் முக்கியமான ப்ராம்ப்ட். இங்க நாம என்ன பண்றோம்னா, ஏஐய ஒரு ப்ரொஃபஷனல் புக் ரைட்டரா யோசிக்க சொல்லி நம்ம டார்கெட் ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரி டாபிக்ஸ் பிடிக்கும்னு ஒரு 10 சப் டாபிக்ஸ் கேட்குறோம். இப்படி கேட்கும்போது ஒரு பெரிய டாபிக் சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா உடையும். பாத்தீங்களா, ஏஐ எப்படி ஒரு பொதுவான டாபிக்கை எடுத்து மைண்ட் மேப்பிங், செல்ஃப் அவேர்னஸ்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விற்கக்கூடிய சப் டாபிக்ஸா மாத்திருச்சுன்னு. உடனே நம்ம புக்குக்கு ஒரு கிளியரான டைரக்ஷன் கிடைச்சிருச்சு. ஓகே, இப்ப நம்ம கையில சில சூப்பரான சப்டாபிக்ஸ் இருக்கு. அடுத்ததா அதுல ஒன்ன செலக்ட் பண்ணி ரீடர்ஸ பார்த்த உடனேயே அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு 10 டைட்டில் ஐடியாஸ் கேட்க போறோம். ஏன்னா ஒரு நல்ல டைட்டில் பாதி வேலையே முடிச்ச மாதிரி இல்லையா? அவ்வளவுதான். இந்த கடைசி ப்ராம்ப்டோட நம்ம புக்கோட மொத்த ஸ்ட்ரக்சரும் ரெடி. டைட்டில், சப்டைட்டில், சாப்டர்ஸ்னு ஒரு கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் இப்ப நம்ம கையில இருக்கு. இப்பதாங்க இந்த ப்ராசஸ்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாட்டுக்கு வரும். நாம ரெடி பண்ண ப்ளூ பிரிண்ட்டுக்கு உயிர் கொடுக்க போறோம். அதாவது நம்ம புக்கோட உண்மையான கண்டென்ட்டை, சாப்டர்ஸை உருவாக்க போறோம். இந்த சிம்பிளான ஆனா செம பவர்ஃபுல்லான ப்ராம்ப்டை பாருங்க. நம்ம அவுட்லைன் படி சாப்டர் 1 டீட்டெயிலா 1500 வார்த்தைகளுக்கு மேல ரீடர்ஸை எங்கேஜிங்கா வச்சுக்கிற மாதிரி எழுத சொல்றோம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரே ஒரு கமெண்ட், அதுக்கு ரிசல்ட் 1500 வார்த்தைகளுக்கு மேல. இதுதான் ஏஐயோட ஸ்பீட் அண்ட் பவர். இந்த வேகத்தால தான் ஒரு முழு புக்கையும் ஒரே வீக்கெண்ட்ல நம்மால எழுதி முடிக்க முடியுது. ஓகே, இப்போ நம்ம புக் எழுதியாச்சு. அடுத்தது என்ன? ஏஐ எழுதின கண்டென்ட்டை அப்படியே பப்ளிஷ் பண்ணிட முடியாது இல்லையா? அது ஒரு கம்ப்ளீட் குவாலிட்டியான இ-புக்கா மாத்தி பப்ளிஷ் பண்றதுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவை இந்த 3 டூல்ஸ் தான். ஐடியாவுக்கும் எழுதுறதுக்கும் சாட்ஜிபிடி, நம்ம இ-புக்கோட கவர், டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் டிசைன் பண்றதுக்கு கிரலோ, கடைசியா நம்ம புக்கை பப்ளிஷ் பண்ணி சேல் பண்றதுக்கு கம்ரோட். இந்த 3 இருந்தா போதும், உங்க புக் ஒரு ஃபைனல் ப்ராடக்டா ரெடி ஆயிடும். இப்ப இந்த மொத்த ப்ராசஸையும் ஒரு சிம்பிள் 3-டே பிளானா பார்க்கலாம். முதல் நாள் ஐடியாஸ் ரெடி பண்ணி அவுட்லைன் போடுறோம். 2வது நாள் ப்ராம்ப்ட்ஸ் யூஸ் பண்ணி எல்லா சாப்டர்ஸையும் எழுதி முடிக்கிறோம். 3வது நாள் ரொம்ப முக்கியம், நாமளே ஒரு தடவை ப்ரூஃப் ரீட் பண்ணி கிரெல்லோல டிசைன் பண்ணி கம்ரோட்ல அப்லோட் பண்றோம். அவ்வளோதான். இந்த பிளான் புக் எழுதுற பெரிய வேலையை ரொம்ப ரொம்ப சிம்பிளா மாத்திருது. சரி, ஒரு புக்கை எழுதி முடிச்சாச்சு. இப்ப கொஞ்சம் பெரிய லெவல்ல யோசிப்போமா? இந்த மாதிரி ஒரு புது பார்ட்னர்ஷிப், அதாவது மனுஷனும் ஏஐயும் சேர்ந்து உருவாக்குறது நம்ம கிரியேட்டிவிட்டியோட ஃபியூச்சரை எப்படி மாத்த போகுது? இந்த முழு விஷயத்துல இருந்தும் நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் ஒண்ணுதான்.
ஏஐ மனுஷங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அது நம்ம ஐடியாஸ பல மடங்கு வேகமா செயல்படுத்துற ஒரு டூல். உங்க ஐடியா பிளஸ் ஏஐயோட எக்ஸிகியூஷன், இதோட காம்போல நம்ம கிரியேஷனுக்கு எல்லையே கிடையாது. கடைசியா ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்கிறேன். எழுதுறது, ரிசர்ச் பண்றதுன்னு கஷ்டமான வேலை எல்லாத்தையும் ஏஐ பார்த்துக்கும்போது இந்த புது கிரியேட்டிவ் உலகத்துல மனுஷங்களான நம்மளோட உண்மையான ரோல் என்னவா இருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?